ஆல் வெல்கம் பேக் மை சேனல். டுடே கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் கொஞ்சம் கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம் ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த ரெசிபி நாங்கள் இந்தியாவில் இருந்த நேரம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதைத்தான் நான் இன்றைக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். நிறைய நாளைய பிறகு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற ஓனியன்ஸ் அதை அதில் சேர்க்கணும். அது நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த கீரை தான் வறுக்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து கேல்ன்னு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் குறைபாடாக இருக்கிற ஆட்கள் வந்து இந்த கீரையை அதிகமாக உங்களோட உணவில் எடுத்துக்கொள்ளலாம். இது ஹீமோகுளோபினை தூண்டும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தேவையான அளவு மஞ்சள்தூள். இந்த கீரையை நான் ஆஸ்திரேலியாவில் தான் பார்த்துருக்குறேன். ஸ்ரீலங்காவில் ஒரு இந்தியாவில் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இங்கே இருக்கிற தேங்காய் பூ, அதையும் நான் இதோட சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான கீரை ரெசிபி ரெடி. இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் உங்களோட வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.